ஹாய் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நேற்று கொஞ்சம் வெளியில் போய்ட்டு இந்த ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். அதெல்லாம் எடுத்து வைக்காமலே இருந்துச்சு. சரி, அதை அப்படியே உங்கள் கூட பேசிகிட்டே எடுத்து வைக்கலாமேன்னு வந்தேன். என்னங்க இது, ராத்திரியில் பார்த்தா குளிருது, பகலில் பார்த்தா சம்மர் ஸ்டார்ட் ஆன மாதிரி தெரியுது. எது எப்படியோ எனக்கு சாம்பார் பவுடர் அரைக்கிற டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வாங்கிட்டு வந்த இவங்க எல்லாரையும் மொட்டை மாடி டூர் அழைச்சிட்டு போய்ட்டு வந்தால் தாங்க அம்மா சொல்கிறபடி இவங்க கேட்பாங்க. அதுக்கப்புறம் இவங்களாலையும் ஒன்றா அழைச்சிட்டு போயிட்டு மிஷினில் போய் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் தாங்க இந்த ப்ராசஸ் முடியும். இதுக்கான மெஷர்மெண்ட் அளவு எல்லாமே நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ மிளகாய் மல்லி எப்படி வாங்கணும்னு இதுக்கு பார்த்துலாம். மிளகாய் பார்க்கும்போது எல்லாமே ஒரே கலரில் இருக்க மாதிரி பாருங்கள். சில மிளகாய் கொஞ்சம் டார்க்காக இருக்கும், சில மிளகாய் கொஞ்சம் லைட்டாக இருக்கும், ரெட்டிஷாக. அதே சமயத்தில் நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் எல்லோயிஷாக, ஆரஞ்சிஷாக அந்த மாதிரி கலந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி மிளகாலாம் ஜாஸ்தி இல்லாமல் பார்த்து வாங்கிக்கோங்க. இல்லவே இல்லாமலாம் இருக்காதுங்க, 1-2 இருக்க தான் செய்யும். அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கோ பார்த்து அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி மல்லியும் அப்படி தான். மல்லி சில இடத்துல பச்சையாகவே இருக்கும், ஒரு மாதிரி க்ரீனிஷாக. அந்த மாதிரி மல்லிலாம் எடுக்காமல் நல்ல காஞ்ச மல்லியாக பார்த்து வாங்கிக்கோங்க. எல்லாம் ஒரே மாதிரி கலராக இருக்கும், ஈவனாக. ஏன்னா சிலது ரொம்ப பழைய மல்லிலாம் ஒரு மாதிரி ரொம்ப கருப்பாக இருக்க மாதிரி இருக்கும். அதெல்லாம் சம்டைம்ஸ் மிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் பார்த்து வாங்கிக்கோங்க. நான் கொஞ்சம் பர்சனலாக வெளியில் போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்க சிலவற்றை வெளியே அனுப்பிட்டு தான் போகணுன்னு நினச்சேங்க. அதுக்கு ஒரு ஆள் வந்தால் தாங்க நடக்கும். அந்த ஒரு ஆளை தனியாக அனுப்ப மாட்டாங்களா, அவங்க கூட யாரையாச்சும் கூப்பிட்டிங்கன்னா தான் நாங்கள் அவங்கள அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்காகவே சில ஐட்டங்களெல்லாம் அவங்க கூட வர வைக்கிறதுக்காக போட்டேங்க. நான் கொடுத்த காசுக்கும் அது வந்த சைஸுக்கும் சம்மந்தமே இல்லாமல் வந்துருந்துச்சுங்க இந்த பெல் பெப்பர். நான் எப்பயுமே கடையில் போய் வாங்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். அதை கட் பண்ணவே எனக்கு மனசு கேட்காதுன்னா பார்த்துக்கோங்க, அந்தளவுக்கு அழகாக இருக்கும். இதனால தான் நான் மேக்ஸிமம் காய்கறிகள் எல்லாம் ஆர்டர் போட மாட்டேன் ஆன்லைனில். மேக்ஸிமம் பாத்திரம் விளக்குற லிக்விடு, வாஷிங் மிஷின் லிக்விடு, இந்த மாதிரி பாத்ரூம் கிளீனர் அந்த மாதிரி ஐட்டங்கள் தான் நான் அதில் கொஞ்சம் ஆர்டர் போடுவேன். நீங்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் போட்டு உங்களுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி சொதப்பி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த டைம் பன்னீரை வீட்டில் செய்யாமல் கடையில் தாங்க வாங்கிட்டேன். டைம் பற்ற மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவசர வேலை இருக்கிறதால வந்துட்டார். இந்த ஒரு ஆளை வர வைக்கிறதுக்கு தாங்க இவங்க எல்லாரையும் சேர்த்து வர வைக்க வேண்டியதாக ஆயிடுச்சு. அப்போ தான் ஃப்ரீ டெலிவரி வரும், என்ன பண்ணுறது. சரி, ஓகே. இந்த ஆள் வந்ததுக்கப்புறம் தான் வீட்டில் இருக்க குப்பையெல்லாம் இது மூலயமா வெளில போவாங்க. இப்போ நான் வெளியில் கிளம்புற நேரம் இருந்துச்சு. போயிட்டு உங்களை சந்திக்கிறேன். பாய்.